ஓக சினிமா நேயர்களுக்கு வணக்கம். என்றும் அன்போடு உங்கள் செந்தில்குமரன். கர்ணன் படம் அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள 2K கிட்ஸ்கெல்லாம் தனுஷ் நடிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கிய இந்த கர்ணன் ஞாபகம் வரும். ஆனால் இதை விட கருத்தியல் ரீதியாக மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஒரு பிரம்மாண்டமாக, ஒரு கலைப்பூர்வமாக, ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லோரையும் வியக்க வைத்த, இந்தியாவையே வியக்க வைத்த ஒரு கர்ணன் வந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் பந்துலு அவருடைய தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் 1964 ஜனவரி 14 பொங்கலுக்கு வெளியாகி இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் இடத்தை பிடித்த அந்த கர்ணன், அந்த படம் 60 ஆண்டுகளை கடந்திருக்குது. 60 ஆண்டுங்கிறது இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனிதனுடைய தமிழ் வருடங்களே 60ன்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடணும். அதுக்கு மேலே அந்த தமிழ் வருடமே கிடையாது, அது வேற கருத்தியல். தமிழ் வருடம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையே 60க்கு மேலே மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த படத்தின் ஒரு பாட்டை கேட்டாலும், ஒரு காட்சியை பார்த்தாலும், பார்த்ததை யோசிச்சா கூட என்ன படம் அப்படின்னு வியக்கிற ஒரு படமான அந்த கர்ணன் 60 ஆண்டுகளை கடந்திருக்கும் நிலையில் அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது, அந்த படத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஏஎஸ் நாகராஜன் அப்படின்னு ஒரு ரைட்டர். அவர் ஐயா பந்துலு ஐயா அவர்கள் அவர்கிட்ட படம் பண்ணுறதுக்காக கதை கேட்டுட்டு இருந்திருக்கார். அப்போ நாகராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அர்த்த ஜாமம் அப்படின்னு ஒரு கதையை கொடுத்து இதை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. பந்துலு ஐயாவும் அதை கேட்டுட்டு பிரமாதமாக இருக்குது பண்ணலான்னு சிவாஜி சார், ஏன்னா சிவாஜி வச்சு படம், அந்த படம் சிவாஜிக்காக தான் கதை கேட்குறதா முன்னையே முடிவாயிடுச்சு. கதையை சொல்கிறாங்க. கதை கேட்ட சிவாஜி சார் ஏதோ சில விஷயம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, எனக்கு இது எந்தளவு சரி வரும்னு தெரியல, நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை பண்ணுறீங்களான்னு பந்துலுவை கேட்டிருக்காரு. பாவை விளக்குன்னு மிக பிரபலமான எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் அகிலன் அவர்கள் எழுதிய பாவை விளக்குன்னு அந்த கதையை நான் படமாக பண்ணுறதா இருக்கேன், அதை நீங்கள் பண்ணுறீங்களான்னு பந்துலு சாரை கேட்டிருக்காரு. பந்துலு அந்த கதையை படிச்சுட்டு எனக்கு இதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லைங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அந்த பாவை விளக்கு படமாக நல்ல பேர் வாங்குச்சு. ஆனால் அன்னைக்கு அது பெருசாக ஓடலை. பாவை விளக்கு சிவாஜி சார் நடித்து பாவை விளக்குன்ற பேரிலேயே படமாக வந்துச்சு, பட்டு பெருசாக ஓடலை. ஆனால் இந்த முயற்சி போயிட்டுருக்கு. சிவாஜியை வச்சு ஒரு படம் பண்ணுற முயற்சி பந்துலு சார் பிரம்மாண்டமாக பண்ணுற முயற்சி. ஒரு படம் இல்லை, முன்னைய படங்கள் பண்ணிட்டாரு, பிரம்மாண்டமாக பண்ணுற முயற்சி. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. மகாபாரதத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பெருசாக பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ தமிழ்நாடு அப்படின்னு யோசித்து பார்த்து தமிழ் படம் யோசிக்கும் பொழுது கர்ணன், கொடை வள்ளல், இங்கே முன்பே கடையில் வள்ளல்கள் வந்திருக்காங்க, மக்களுக்கு நன்றி உணர்ச்சி இங்கே அதிகம். அதனால் கர்ணன் கதையை படமாக எடுத்தால், ஏன் அர்ஜுனன் கதையை படமாக எடுத்துருக்கலாம், பீமன் எடுத்துருக்கலாம். ஏன்னா முழு மகாபாரதத்தையும் சொல்கிற முயற்சிக்கு அவர் போகலாம், அது சாதாரண விஷயம் இல்லை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் கர்ணன் எடுத்தாருன்னா, கர்ணன்கிறது ஈஸியாக மக்களோட கொடைவள்ளல், கொடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவன், அதனால் அப்படின்ற மாதிரி அதை எடுக்க முடிவு பண்ணார். எந்த ஏஎஸ் நாகராஜன் அர்த்தஜாம கதையை பந்துலுவுக்கு பிடிச்ச கதையை கொண்டு வந்தாரோ, நீங்களே வசனம் எழுதுங்கன்னு அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். படம் எடுக்கிறத முடிவாயிடுச்சு. ஆனால் பந்துலு ஐயா கண்டது ஒரு பிரம்மாண்டமான கனவு, சாதாரண கனவே கிடையாது. மகாபாரதம் படம் மகாபாரதம் எங்கே நடந்தது? மகாபாரத போர் குருஷேத்திரம், அதுதானே வட இந்தியாவில். இவர் என்ன முடிவு பண்ணார்னா, இந்த படத்தின் போர் காட்சிகளை அங்கேயே ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணார். இன்னைக்கும் நமக்கு தெரியும், நம்ம மெட்ராஸில் ஒரு ஒரு ரோடு மார்க்கமாக, அதாவது கார் இருந்தால் ஓகே, ஒரு பஸ்லையோ லாரியிலையோ வட இந்தியா போகிறதுங்கிறது இன்னைக்கும் இந்தியா முழுக்க சாலைகள் எல்லாமே கஷ்டம். ஆனால் அன்னைக்கு எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்கள். என்ன கஷ்டம்னா, அந்த மகாபாரத போருக்கான தேர்களை தயார் பண்ணணும். தேர்களை எல்லாம் சென்னையில் தயார் பண்ணி அதை அங்கே குருஷேத்திரத்துக்கு கொண்டு போகிறாங்க.
அதை தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகிற செலவே பயங்கரமான செலவு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு என்ன பண்ணுறது, ஷூட்டிங் முடிச்ச அப்புறம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த தேர்கள் எல்லாம் கொடுத்தாங்க அங்கே. ஏன்னா இங்கே வந்து சேரட்டும், இனிமேல் என்ன பண்ணுறது அந்த அளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருஷேத்திரத்தில் அன்னைக்கு ஷூட்டிங் பண்ணுறதே சாதாரண விஷயம் இல்லை, காட்ட போகிறது மிகப்பெரிய போர். அப்போ என்ன பண்ணுறது, இந்திய இராணுவ படையிலேருந்து குதிரைப்படை ஆட்கள், தரைப்படை ஆட்கள் எல்லாம் ரெண்டு, அதாவது இங்கே பாண்டவர் தரப்பு துரியோதன தரப்பு படை வீரர்களை நிறுத்தி அந்த படத்தை எடுத்தாங்க. அதாவது இஃப் ஐ எம் நாட் ராங் 61வது இந்திய ஆர்மியோடைய 66வது குதிரைப்படை ரெஜிமெண்ட், அந்த ரெஜிமெண்ட் வீரர்கள் வந்து அந்த போர்க்கள காட்சியில் பயன்படுத்தப்பட்டாங்க. 80 யானைகள், ஒரு அன்னைக்கே ஒரு 400 குதிரைகள் வச்சு பிரம்மாண்டமாக அந்த போர்க்கள காட்சியை எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ கர்ணன் அப்படின்ற கதையை எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா சிவாஜி கர்ணன், சிவாஜிக்கு மேலே ஒரு கேரக்டர் அதில் உட்காருது கண்ணன். எல்லாம் அவன் தான் கடைசியில் வந்து புண்ணிய தானமாக வாங்கிக்கிறான். அப்போ கண்ணனா யாரை போடுறது, அந்த கண்ணனா போடுற நடிகர் வந்து சிவாஜிக்கு ஈக்குவலான இமேஜ் இருக்கணும், ஆனால் கதையில் கொஞ்சம் அப்படி மேலே வரணும். ஏன்னா இவர் கர்ணன், அவர் கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா. அதே நேரம் சிவாஜியோட புகழுக்கு வந்து ஒரு ஒரு பங்கம் இருக்கிற மாதிரி வரக்கூடாது. சிவாஜி தான் த்ரூ அவுட் கேரக்டர், கர்ணனா வாழ்ந்தார் சிவாஜி அந்த படத்தில். இந்தியாவின் முதல் பேன் இண்டியா படம்னே நம்ம கர்ணன் படத்தை சொல்லலாம். என்டி ராமராவை கர்ணனா போட முடிவு பண்ணியாச்சு, ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து அந்த படத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ணனை எடுத்து வளர்ப்பு தந்தையாவது கேவி ஸ்ரீனிவாசன், அவரை தான் வந்து அவர் சிவாஜிக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா என்டி ராமராவ் அந்த கேரக்டருக்கு நடிக்கிறது என்டி ராமராவ், கதாபாத்திரம் கண்ணன். அவருடைய குரல் எப்படி இருக்கணும், ரொம்ப முயற்சி பண்ணி சிவாஜியோடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் இவரை வந்து இவருக்கு வந்து என்டி ராமராவ் குரல் கொடுக்க வச்சாங்க. அவருடைய என்டி ராமராவ் இமேஜ் அந்த அந்த நல்ல பாதை தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் கெட்டப்போ அந்த குரல் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு தெய்வீக கம்பீரத்தோட பொருந்தி இருக்கும். இப்படி பல நடிகர்கள் பல கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் வந்து வெளியே சொல்லப்படாமலே வந்து காணா போயிட்டாங்க அப்படின்றது வருத்தமான விஷயம். சண்முக சுந்தரம் நடிகர், கரகாட்டக்காரன் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அவரு தான் அந்த படத்தில் வந்து அந்த போர்க்கள காட்சியில் வந்து சிவாஜியோடைய அந்த தேரை வந்து தேரோட்டியாக வந்து சிவாஜியை கைவிட்டு போகிற அந்த சல்லியன்கிற தேரோட்டி நடிச்சிருப்பார். அப்போ ஒரு 17 வயசு தான் பார்த்தீங்கன்னா. ஆனால் 17 வயசு இருந்தாலும் அன்றைக்கி ஒரு தோற்றம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரையே போடுறான அந்த கேரக்டர் வந்து அவர் கொடுத்தாங்க. பாருங்கள், கர்ணனில் அந்த கதாபாத்திரம் வந்து கரகாட்டக்காரன் வரைக்கும் அவர் அதுக்கப்புறமா பல படங்களில் நடித்தவர். எவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய பயணம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனில் சல்லியனா ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா விஎஸ் ராகவன் மிகப்பெரிய நகைச்சு, அவர் ஒரு பிரமாதமான கேரக்டர் பண்ணியிருப்பார். அதை ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் அவமானம் பண்ண உடனே சாபம் விட்டு அப்படியே அவர் கிளம்பி போகணுமா. அப்போது டைரக்டர் கட் சொன்ன அப்புறம் அவர் பாட்டு போயிட்டே இருக்காராம். பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு என்டி ராமராவ் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க எங்கே இன்னும் போயிட்டுருக்கீங்க, முன்னையே கட் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னா அப்போ தான் எந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு முழுமையாக இன்வால்வ் பண்ணி, ஏன்னா சொல்லி முடிச்சுட்டு என்னை வந்து பண்ணிட்டியாடா சாபம் விட்டு போகிறதுல போயிட்டே நடிகன் இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இன்வால்விங் நடிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா படத்தில் மொத்தம் 17 பாடல்கள். 17 பாடல்கள் கண்ணதாசன் 2 நாளில் எழுதினார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக் பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னா இந்த 17 பாடல்களையும் 3 நாளில் ரெக்கார்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சாங்க. இன்றைக்கி ஒரு பாட்டுங்கிறது வந்து உருவாக்குறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 பாடல்களை வந்து எழுதுறதுக்கு 2 நாள், ஒரே கவிஞர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி முழுக்க சவுண்ட் ட்ராக் எடுக்கிறதுக்கு 3 நாளில் முடிச்சு, அப்படி ஒரு சாதனை. நீங்கள் கர்ணன் படத்தை இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளவோ படம், இப்போ ஹனுமான் ஒரு படம் வருது, இந்த பொங்கலுக்கு வருது பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்னா ராமாயணத்தில் சார் நாங்கள் ஹனுமானை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஹனுமானில் வேற ஒன்று கலந்து ஹனுமேன் அப்படின்னு இப்படிலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கர்ணன் படத்தின் சிறப்பு என்னன்னா, அதாவது இதிகாசங்களில் இருந்து ஒரு கேரக்டரை தனியாக எடுத்து அந்த கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணி படம் பண்ண முடியும். அதுக்கு முன்னே சம்பூர்ண ராமாயணம் முழு ராமாயணத்தையும் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அது இந்த மெத்தடை வந்து இந்தியாவுக்கே சொல்லி கொடுத்த படம் கர்ணன். பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் இந்தியாவில் அத்தனை மொழிகள்லையும் ஒவ்வொரு காப்பியங்கள்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இதில் பல விஷயம் வந்து இப்படி பிரம்மாண்டமாக பண்ணதாகட்டும், பர்ஃபெக்ஷன் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ஈஸ்ட்மன் கலரில் வந்து அந்த கலரைசேஷன் சொல்லுவாங்க. ஈஸ்ட்மன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணப்பிரதி ஆக்கம் கொடுக்கப்பட்ட முதல் படம் வந்து கர்ணன். இவ்வளவு செலவு பண்ணி காசு, ஏன்னா முதல்ல ஜெய்ப்பூரில் அரண்மனையில் ஷூட்டிங் நடக்குது. பார்த்தீங்கன்னா முன்பே சொன்ன மாதிரி குருஷேத்திரத்தில் நடக்குது. பெங்களூர் பேலஸில் ஷூட்டிங் நடந்த முதல் சினிமா கர்ணன். கர்ணன் படத்துக்காகத்தான் ஒரு சினிமா கேமராக்காக பெங்களூர் அரண்மனையே வந்து திறக்கப்பட்டது முதல்ல. அப்போ எந்த அளவுக்கு கர்ணன் இந்த விஷயம், இந்த டீம், இவங்க பர்ஃபெக்ஷன், இதெல்லாம் பார்த்து வியந்து போயிட்டு அவங்க என்ன கேட்குற கதவுகள், ஒரு பக்கம் பணம் செலவு பண்ணுறாங்க, பணம் செலவு பண்ணால் மட்டும் கிடைச்சிடாது, கேட்குற கதவுகள், இத்தனை சிறப்புகள் வந்து கர்ணன் படத்துக்கு உண்டு. பிரம்மாண்டமான பொருட்செலவு. படம் வந்து தயாராகிடுச்சு. சாந்தி தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய தேர், நம்ம முன்பு நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். இந்த பக்கம் தேர் வச்சாங்க, அந்த பக்கம் வேட்டைக்காரன், எம்ஜிஆர் வேட்டைக்காரன் ரிலீஸ் ஆனது, அங்கே ஒரு புலிக்கூண்டு, அதெல்லாம் முன்னாடி பேசியிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த ப்ரொமோஷன் இந்த பக்கம் கர்ணன் படத்துக்கு வந்து ஒரு சிவாஜி இருக்க மாதிரி தேரையே வச்சதும், சேம் டே ரிலீஸ் ஆன வேட்டைக்காரன் படத்துக்கு வந்து சித்ரா தேட்டர் வாசலில் சென்னையில் எம்ஜிஆர் வந்து ஒரு புலியை வந்து கூண்டில் கட்டி விட்டதும் அது எல்லோருக்கும் பல பேர் தெரிஞ்ச விஷயம்தான், நாமே முன்பு பேசியிருக்கோம். சிவாஜியே வியந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் அன்னைக்கு சாந்தி தேட்டரில் வந்து எல்லாருக்கும் சர்க்கரை பொங்கல், அந்த படம் பார்க்க வர அத்தனை பேருக்கும் சர்க்கரை பொங்கல் விநியோகம் பண்ணி தன்னுடைய மகிழ்ச்சி காமிச்சிருக்கார். பார்த்தீங்கன்னா கர்ணனை பொறுத்தவரை அதுக்கு முன்பு தமிழ் சினிமா பண்ணாத ஒரு சாதனையை பண்ணுச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு 64 வந்த படம். அது பார்த்தீங்கன்னா அப்போது வந்து நல்லா ஓடினா கூட இந்த ப்ரொடக்ஷன் செலவு காரணமாக வந்து அந்த படம் வந்து பெருசாக லாபம் தரலை பந்துலுவுக்கு. பந்துலு நஷ்டப்பட்டார். அப்புறம் எம்ஜிஆரை பார்த்து 1001 படம் எடுத்து தன் கடனெல்லாம் அடைச்சார். ஓகே, ஆனால் அந்த மாதிரி ஒரு படம், ஒரு பீரியடில் வெற்றி பெற்ற படம் அல்லது காலத்தை வென்ற படம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிலீஸ் ஆகிறது ஒரு செகண்ட் லெவல் தியேட்டர்ஸ், தேர்ட் லெவல் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுறது சகஜம். கிராமத்து கீத்து கொட்டைகளை மாற்றி போட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் இதை மீறி சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், இந்த படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தேட்டரில் சிட்டிலேயே போடுவாங்க. ஒரு மாதம் அல்லது 5 நாள் ஓடும். அந்த ஃபேன்ஸ் திரும்ப வந்து வயசானவங்க புதுசாக பார்க்க ஆசைப்படுறவங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த பிரிண்ட்டை அப்படியே போடுவாங்க, பழைய பிரிண்ட் அப்படியே போடுவாங்க. அது அதிகபட்சம் 1 மாதம் வரைக்கும் கூட நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன்லாம் சென்னை ஆல்பர்ட் தியேட்டர்லேயே ஒரு 20 நாளைக்கு மேலே ரீரிலீஸில், அதாவது 2000 1900க்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகும்போதும் ஓடி இருக்கு. அப்படியே அதே பிரிண்ட்டை போடுவாங்க. ஆனால் அந்த திவ்யா சொக்கலிங்கம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த கர்ணன் படத்தை, அந்த பழைய படத்தை எடுத்து ரீமாஸ்டரிங் பண்ணார். குறைகளை நீக்கி வேற மாதிரி இந்த படத்தை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு போகணுன்னா அப்படியே கொண்டு கொடுத்தா பழைய படம்ன்றுவாங்க. ஸோ டிஜிட்டலைஸ் ரெக்கார்டிங் பண்ணுவோம், கிராப் பண்ணுவோம். அப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து எந்த பிரிண்ட்டை எடுத்து பார்த்தாலும் அந்த ரீரெக்கார்டிங்கெல்லாம் அந்த சவுண்ட்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதை யூஸ் பண்ணவே முடியாது. நல்ல வேலை வீடியோ தான் உதவிக்கு வருது. அப்போ எத்தனையோ இடத்துல கர்ணன் வந்து வீடியோ கேஸ்டாக இருக்குது, அப்போ வந்து சிடியாக இருக்குது. அந்த சவுண்டெலாம் எடுத்து போட்டு இது பண்ணி மாஸ்டரிங் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. யூ கேனாட் பிலீவ். அதாவது 2K 2012 அந்த படம் கர்ணன் இந்த மாதிரி ரீமாஸ்டரிங் ஆகிட்டு ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு புது படத்துக்கு என்ன ஒரு வரவேற்பு இருக்குமோ அப்படி கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் பிரமாதமாக போச்சு. சென்னை, கோவையெல்லாம் 50 நாட்களுக்கு மேலே போச்சு. குறிப்பாக இடைப்பட்ட காலத்தில் மாற்றுமொழி படங்கள்லையும் இந்த நடிப்பே இல்லாத யதார்த்தமாக வர படங்களை பற்றிய படங்களையும் பார்த்து எப்பா நம்ம நடிகர்லாம் வேஸ்ட்டுப்பா, நம்ம ஆக்டர்ஸ்லாம் சும்மா சண்டை போடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, நம்ம நடிக்கவே தெரியல, அந்த மொழியை பார், இவரை பார்னு ஒரு தலைமுறை பேசிக்கிட்டு இருந்தது. அந்த யங்ஸ்டர்லாம் கர்ணனை பார்த்து இப்படி ஒரு ஆக்டர் நம்மகிட்ட இருந்தாரா, ஓ இதுதான் அந்த காலத்து ரியல் சிவாஜியா, சிவாஜி இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு வியந்து பாராட்டினாங்க. கர்ணன் படம் இன்றைய தலைமுறை ரசிகர்களை எந்த அளவு கவர்ந்ததுங்கிறதுக்கு இது உதாரணம்.
இது அப்படியே எடுத்தால் பாகுபலி, இன்னைக்கு பாகுபலி தான் வந்து இன்றைய தலைமுறை இளைஞர்களுடைய லேண்ட்மார்க் மூவி. அந்த படத்தில் ராணா டகுபதி அவர் தான் வில்லனாக பண்ணியிருப்பார். அவரை கேட்டாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாடர்னான ஆள், எப்படிங்க அந்த பாகுபலி கேரக்டருக்கு வந்து நடிக்கும் பொழுது என்ன ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வார்த்தை, சிவாஜி சார் நடித்த கர்ணன் படத்தையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தையும் பார்த்தேன். அந்த 2 படத்துலையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மித்தலாஜிக்கல் ஃபீல் கர்ணனில் கிடச்சிது, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஹிஸ்டாரிக்கல் ஃபீல் கிடச்சிது. பாகுபலிங்கிறது 2யுமே சேர்ந்த விஷயம். அதை வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் இந்த முழு படத்தையும் நான் பண்ணேன்னு. பாகுபலி ஹீரோ வரைக்கும் 2K கிட்ஸ் வரைக்கும் பாகுபலி ஹீரோ வரைக்கும் சிவாஜி எவ்வளோ பெரிய ஆக்டர்னு சொன்ன காலத்தால் அழிக்க முடியாத காவியம் கர்ணன். இன்னொரு காலம் வரலாம், இன்னொரு தடவை கர்ணன் இன்னொரு நடிகரை வச்சு படம் எடுக்கலாம், அந்த படமும் நன்றாகவே இருக்கலாம். ஆனால் கர்ணன் அப்படின்னா பந்துல உருவாக்கிய அந்த காவியம் அது வந்து என்னைக்கும் காலத்தை இப்போ உதாரணமாக அந்த 2012 பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டர், இப்போ தேட்டரே இல்லை, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ பாக்ஸில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா, அவர் தான் மியூசிக், விஸ்வநாத் ராமூர்த்தி அவர் ஒருத்தர் இல்லையா, அவர் வைஜி மகேந்திரன் பின்வரிசையில் நாங்கள்லாம் உட்காந்து ஏவிஎம் பாக்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பாட்டும் வருது போயிட்டுருக்கு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஓகே ஒரு இயல்பாக பார்க்குறாங்க, ஒரு மரியாதையோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்கள் எங்கேன்னு பாட்டு வந்த உடனே தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் விழுந்து என்னென்னா ஒரு புது படத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வரும் பொழுது இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தில் அந்த நடிகரோட ஃபேன்ஸ் எப்படி கைதட்டுவாங்க, அப்படி அந்த பாட்டு வேற டயலாக் முடிஞ்சு ஒரு 3 செகண்ட் சைலன்ஸ்க்கு அப்புறம் மெதுவாக வாய்ஸில் ஆரம்பிக்கும். அவ்வளோ பேரை கிளாப் பண்ணதை பார்த்த உடனே மறைந்த எம்எஸ் அவர்கள் அப்படியே வந்து நெஞ்சில் கை வச்சுட்டு இந்த பாட்டெலாம் நான் தான் போட்டேனா அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து கண்ணீர் விட்ட காட்சியை நான் உட்காந்து பக்கத்தில் இருந்து நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் இப்பயும் சொல்கிறேன்னா, சாதனை என்பது நம்ம என்னதான் இருந்தாலும் புதுசு தலைமுறை வரலாம், ஆனால் முன்னோடிகள் பயோனியர்ஸ் யார் வந்து முதல்ல ஆரம்பித்து வச்சாங்களோ அவங்கள மறக்கக்கூடாது. அவங்க ஒரு துறையில் ஈடுபடுறவங்க அந்த ஆரம்பித்து வச்சவங்களை பற்றிய புரிதலோடும் அந்த அறிவோடும் சினிமாவில் செயல்படணும். அதற்கெல்லாம் ஒரு இது வேணும்னா இப்போ 60 ஆண்டுகளை கடந்து தன்னுடைய கலை பயணத்தை எங்கேயோ யாரோ பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி படம் கர்ணன் இன்றும் ரசிக்கலாம், என்றும் ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.